கிருஷ்ணகிரியில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சின்னம் கிடைக்காத விரக்தியில் நடந்த தாக்குதலின் பின்னணி என்ன? நாம் தமிழர் கட்சியினர் கடந்த தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு வந்தனர். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. மாறாக கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த எச்சனஹள்ளியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடன் இணைந்து தமிழகத்தில் 13 இடங்களில் போட்டியிடுகிறது. இந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி முன்பு பயன்படுத்தி வந்த கரும்பு விவசாயி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்புமனு பரிசீலனை முடிந்து ஓசூருக்கு காரில் சென்று கொண்டிருந்த ஆறுமுகத்தை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரை வழிமறித்து ஆறுமுகத்தை தாக்கியதுடன் வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டும் என மிரட்டி உள்ளனர். இதையடுத்து ஆறுமுகம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். அங்கிருந்து கொடுத்த புகாரின் பேரில் குருபரப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அருண்மொழி, கட்சியின் உறுப்பினர் கமல், மத்திய மாவட்ட செயலாளர் நரேஷ்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். கைதான 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிருஷ்ணகிரி கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர்.